தான் ஒரு புனிதமானவன், என்னுடைய இசை கடவுளிடமிருந்து வருகிறது, நான் ஜனனி ஜனனின்னு பாட்டு போடும்போது எனக்குள் ஆதிசங்கரரே இறங்கினார் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இளையராஜா, அப்போ அதை சொல்ல வருவது என்ன? அது இசை சாதாரணமானதல்ல, அது ஒரு தெய்வீகத்தன்மையானது அப்படின்னு விளக்க வருகிற அவர் அதை ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக வியாபாரப்படுத்த வருகிறார். பேசும்போது மேலே பிரம்மாண்டமாக பேசிட்டு கீழே வரும்போது பேமெண்ட் என்னுடையது. நாம் திராவிட அரசியல் பேசுபவர்கள், எஸ்பிபி ஒரு பார்ப்பனர், நாம் அந்த அடிப்படையிலாம் அதை பார்க்கல, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கணும். எத்தனையோ பாடல்களை பாடியவர், கடைசி நாள் வரையிலும் பாடியே தீர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவர் வந்து நிற்கிறார். அவ்வளோ பெரிய நெருக்கடியில் பார்ப்பனியத்தை அடித்து நொறுக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பார்ப்பனர் அல்லாதாருங்கிற கூட்டத்தோடு நாம் ஒன்றிணைய வேண்டும். அப்படி சரியாக ஒன்றிணைந்தார்கள். நீதி கட்சி காலத்திலிருந்து இன்னைக்கு திமுக வரையிலும் இது ஏதோ வெறும் கட்சி அரசியல் மட்டுமல்ல, உணர்வு ரீதியான ஒரு பேர் அலை. ஆராசா அழகாக சொல்கிறார், பார்ப்பனியம் என்பது ஒரு பள்ளர் பறையர் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்தினால் அங்கே பார்ப்பனியம் வந்துவிடுகிறது, ஒரு பறையர் அருந்ததியர் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்தினால் அங்கே பார்ப்பனியம் வந்துவிடுகிறது. ஆதிக்கம்தான். நாம் எப்படி இளையராஜாவை இழக்க விரும்பாத ஒரு மனோநிலையில் இருந்துதான் இளையராஜாவின் அந்த பக்கம் போன அந்த சாய்வை நாம் ஒரு வருத்தத்தோடு தான் விமர்சிக்கிறோம். ஆனால் இளையராஜா கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. அவர் மறுபடியும் இங்கே வருவார், இந்த பக்கம்லாம் அவர் நிற்பாருன்னு நாம் நம்புவதற்கு இல்லை. ஆனால் ரஞ்சித்தை பொறுத்தவரையிலும் அப்படி இல்லை. கோட்டா சாதியினர் அப்படின்னு இழிவுபடுத்துகிற கஸ்தூரி வகையராக்கள் இன்னொரு பக்கம் போய் நின்றுக்கிட்டு மலம் கலப்பதற்கு ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை தீர்ந்துடக்கூடாது, இந்த பார்டர் இன்னும் கெட்டிப்பட வேண்டும். ராகுல் காந்தி கூட ஒரு பார்ப்பனர், அவர் தன்னை கவுல் பிராமணன் என்று சொல்லி கொண்டார் அப்படின்னு பாண்டே சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எல்லா பார்ப்பனர்களும் நீங்கள் ராகுல் காந்தியை தானே ஆதரிக்கணும், ஏன் நீங்கள் மோடிங்கிற ஒரு ஓபிசியை சேர்ந்தவரை ஆதரிக்கிறீங்க கூடாது இல்லையா? அப்போது பார்ப்பனியம்ங்கிற தேரை ஓட்டி செல்வதற்கு, ரதத்தை இழுத்து செல்வதற்கு ஒரு பார்த்த சாரதியாக எனக்கு மோடி தான் வேலை செய்வார், ராகுல் எங்களுக்கு தகுதியற்றவர், அவர்கள் சூத்திரர்களின் அல்லது பார்ப்பனர் அல்லாத மக்களின் திராவிடர்களின் தேரை ஓட்டி செல்வதற்கு நிற்கிறார், அவரை அழித்தாக வேண்டும் அப்படின்னு தான் நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்க. வணக்கம் சார். முந்தா நாள் நடந்த நீலம் பண்பாட்டு மையத்தில் தலித்திய ஆதரவாளர்களுக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஸ்டாலின் மரியா லாரன்ஸ் அவர்களுக்கும் ஆதவன் தீட்சன்யாவுக்கும் நடந்த கிளாஸ் வானம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நீலம் பண்பாட்டு மையம் நடத்துது. அதில் ஒரு கலந்துரையாடல், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை பற்றி, அதுவும் குறிப்பாக தலித்திய கலந்துரையாடல். இது பேசணும் அப்படிங்கும்போது ஸ்டாலின் மரியா லாரன்ஸ் அவர்கள் பேச வராங்க. பேசுகிறவங்க தான் ட்விட்டரில் என்னவெல்லாம் இதுவரை பேசிக்கொண்டிருக்கிறோமோ அதற்கு எதிர்வினையாக என்னவெல்லாம் பிறர் ஆற்றுகிறார்களோ அந்த கோபம் இருக்கும் இல்லையா, அதாவது ட்விட்டரில் எதிர்வினையாற்றுறாரு அல்லது அதை அவரே சொல்கிறாரு, நான் பல பேரை அன்ஃப்ரெண்ட் பண்ணி விட்ருவேன், எனக்கு நியூசன்ஸாக இருக்கும், இவர்கள்ட்டெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, உடனே நான் அன்ஃப்ரெண்ட் பண்ணுறது தான் என்னோடய முதல் வேலையே அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு கோபம் இருக்குது, என்னை விமர்சிச்சுட்டே இருக்காங்க, கீழே இதில் கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு விஷயத்துக்கும். இதுக்கு இந்த கோபத்தை இப்போ இதில் காமிக்கிறார், எங்கள் மேடையில். அதாவது அவர் பேச வந்த தலைப்பு பேசலை, தலித் மக்களுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து பேசலை, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தலித்துகளை எந்த அளவிற்கு மோசமாக நடத்துகிறார்கள், ஒன்றிய அரசு எப்படி நடத்து, இதெல்லாம் பற்றி பேசலை, பொது வழியில் தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதை பற்றிலாம் பேசலை. அந்த அம்மா ட்விட்டரில் என்னவெல்லாம் பேசுமோ அதையெல்லாம் பேசுது. குறிப்பாக இளையராஜாவை புகழ்ந்து பேசிவிட்டு, ஆமாம் நாங்கள் அப்படி தான் திமிராக தான் இருப்போம், ஒரு 3 புத்தகங்களை எழுதிய எனக்கே இவ்வளவு திமிர் தென்னாவிட்டு இருக்கும் என்றால் இளையராஜாவுக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திமிர் தென்னாவிட்டுங்கிறதெல்லாம் விட்டுட்டு கர்வம்னு தன்னடக்கமாக சொல்லிக்கிட்டுதாங்க, அப்படி மாற்றுறாங்க. அந்த இதில் இளையராஜாவை யாரும் இது நாள் வரை அவருடைய இசையை கேட்டவர்கள், இசையை ரசித்தவர்கள் யாரும் அவருடைய இசையை குறைத்தோ, இன்னும் சொல்லப்போனால் தனிப்பட்ட முறையில் அவரை விமர்சித்தோ பேசியதே இல்லை. அவர் அரசியலாக சில விஷயங்களை முன்வைக்க வருகிறார் சமூகத்தில்.
முதல்ல அவர் அரசியல் முன்வைக்க வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய இசை காலகட்டம் முடிந்தவுடன் அவர் தன்னுடைய இசைக்கு இருக்கிற அந்த ராயல்ட்டியை கிளைம் பண்ணுறதுல மிக சிரத்தையோடு வேலை செய்தார். முழுக்க முழுக்க ஒரு சுயநலவாதியாகத்தான் அவர் அதை வந்து டீல் பண்ணார். என்னோட பாட்டை ரோட்டில் நீங்கள் பாடக்கூடாது, பாடுனீங்கன்னா உங்கள்கிட்ட நான் வந்து ராயல்ட்டி கேட்பேங்கிற அளவில் அவர் பேசினார். ஒரு பொது மேடையில் நீங்கள் கல்யாண வீட்டில் 100 வருஷம் சாங் இல்லாத கல்யாண மேடையே கிடையாது. அப்படி அப்படி பாடுறதுக்கு கூட என்னுடைய அனுமதி வாங்கணும்னு சொல்லுகிற அளவிற்கு ஒரு ஒரு இதில் நிற்கிறாரு. அப்போது தான் ஒரு புனிதமானவன், என்னுடைய இசை கடவுளிடமிருந்து வருகிறது, நான் ஜனனி ஜனனின்னு பாட்டு போடும்போது வந்து அப்படியே எனக்குள் வந்து ஆதிசங்கரரே இறங்கினார் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இளையராஜா, அப்போ அதை சொல்ல வருவது என்ன? அது இசை சாதாரணமானதல்ல, அது ஒரு தெய்வீகத்தன்மையானது அப்படின்னு விளக்க வருகிற அவர் அதை ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக வியாபாரப்படுத்த வருகிறார். பேசும்போது மேலே பிரம்மாண்டமாக பேசிட்டு கீழே வரும்போது பேமெண்ட் என்னுடையது அப்படிங்கிறாரு. சரி, ஒன்று அது ப்ராடக்ட், அதுக்கான பேமெண்ட்டுக்கு நீங்கள் வாரீங்க. ராயல்ட்டி உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற சட்டப்படி ஒரு இசையமைப்பாளனுக்கு ராயல்ட்டி உண்டு, ஒரு பாட்டு எழுதுகிறவனுக்கு கிடையாது. அது எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆனால் தார்மீக உரிமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? சட்டம் ஒன்று சொன்னாலும் ஒரு பாட்டு வந்து இசையை அமைப்பவனிடம் மட்டும்தான் உருவாகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் பொது வழியில் வைக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் மைக்கேல் ஜாக்சனுக்கு இசையின் முழு ராயல்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், மைக்கேல் ஜாக்சன் அவருடைய இசையை முழுவதுமாக அவர் உருவாக்குகிறார். அவருக்கு உதவி வேணால் பிறர் செஞ்சுருக்கலாம். டேஞ்சரஸ் பாட்டு வருதுன்னா அவர் தான் அதோட காரணகர்த்தாவே. ஆனால் இளையராஜா அப்படி இல்லை. ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வந்தால் சுச்சுவேஷனுக்கு தான் இவர் வந்து மியூசிக் போடுறாரு. வெறும் இசையை யாரும் கேட்கவில்லை. அப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு வெறுமனே ராயல்ட்டி இல்லை. அப்போ வெளிநாட்டில் கொடுக்கப்படுகிற ஒரு பாப் ஆல்பத்துக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் அதே இது இவருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு தான் சட்டம் இருக்குது. ஒரு இசையமைப்பு ஒரு பாடலாசிரியருக்கு அந்த முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு தான் சட்டம் இருக்குது. ஆனால் தார்மீக அடிப்படையில் கதையை சொல்லிய பாரதி ராஜா, பாட்டை எழுதிய வைரமுத்து, இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இவருக்கு இருப்பதாக அவர் கோருகிறார். அது ஒரு உச்சகட்டத்தை அடைகிறது. அது ஏன் அப்படின்னா, அவருக்கு இன்னைக்கு கவனிப்பதற்கு இல்லை, அந்த ஆடியன்ஸ் அவர் பக்கம் இல்லை, இன்று உலகம் வேறு பக்கம் திரும்புகிறது அப்படிங்கிற உணர்விலிருந்து வருகிறது. இதையெல்லாம் கூட ஒரு என்னுடைய அப்பாவாக அல்லது ஒரு சாதாரண மனிதன், வயது முதிர்ந்தவர் தன்னுடைய மனோநிலையில் எப்படி இருப்பார்? ஒரு மிலிட்ரி மேனே வந்து துப்பாக்கி தொடாத போது எப்படியெல்லாம் பேசுவார்? தன்னுடைய மீசையை முறுக்கிக் கொள்வார், பழைய காலத்தை பற்றி கதை பேசுவார். இப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் தான் அவர் இருந்து பேசுகிறார். அப்போது ஒரு தகப்பனாக கூட நாங்கள் அதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த தலித்தியவாதிகள் என்பவர்கள் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல அவருடைய அந்த மார்க்கெட்டிங் இதையே வந்து விட்டுட்டு அவரை புனிதப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். இன்னொரு பக்கம் அவர் வந்து ஒரு அரசியலை முன்வைக்கிறார். இந்த அரசியல் இன்னும் மோசமானது. முதல் விமர்சனம் அந்த மார்க்கெட்டிங் பிரச்சனையானது. ரெண்டாவது விமர்சனம் அரசியல் குறித்தது. இந்த மார்க்கெட்டிங் விஷயங்கள் முற்றும் போது கூட, அதாவது தன்னுடைய நெருங்கிய நண்பன் எஸ்பி பாலசுப்ரமணியனை கூட முடக்கினார். அவருடைய பாடல்களை பாடக்கூடாதுன்னு சொன்னார். எஸ்பி பாலசுப்ரமணியம் எந்த நிலைக்கு, அதாவது கடைசி வரையிலும் பாடல் பாடியே தீர வேண்டிய நெருக்கடி யாரால் உருவானது? அவர்களுக்காகத்தான் மாற்றி மாற்றி படம் எடுத்து கொண்டார்கள். அதில் படம் இழந்து போனார்கள். அப்போது தன்னுடைய மொத்த சம்பாத்தியத்தையும் இழந்து போன எஸ்பிபி இளையராஜாவின் பாடலை பாடினாருங்கிறதுக்காகவே அவர் மேலே கொண்டு போய் வழக்குகளை எல்லாம் தொடுத்தார். இப்போ இதையெல்லாம் நாம் வந்து வெளியிலிருந்து பார்ப்பவர்கள், இப்போ நாம் திராவிட அரசியல் பேசுபவர்கள், எஸ்பிபி ஒரு பார்ப்பனர், நாம் அந்த அடிப்படையிலாம் அதை பார்க்கல, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கணும். எத்தனையோ பாடல்களை பாடியவர் கடைசி நாள் வரையிலும் பாடியே தீர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவர் வந்து நிற்கிறார். அவ்வளோ பெரிய நெருக்கடியில், ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார். அப்படின்னு தான் நாம் அவரை பார்க்குறோம். நாமளே அப்படி பார்க்குறோம்னா, ஒரு நெருங்கிய நண்பன் பாலு நண்பா அப்படின்னு சொல்லி தூர்தர்ஷனில் வந்த பேட்டிகளெல்லாம் பார்க்குறோம். அவருக்கு எதிராகவே இவர் வழக்கு தொடுக்கிறாருங்கிறத பார்க்கும்போது நாம் இளையராஜாவை என்னவாக பார்ப்பது? இதையெல்லாம் தவிர்த்துட்டு அவர் மேல் வந்து நாங்கள் வந்து தலித் பார்வையைத்தான் வைத்திருக்கிறோம், குறிப்பாக பிறர் தலித் பார்வையைத்தான் வைத்து பார்க்கிறார்கள்னு சொல்லுவது என்பது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். சரிங்களா? இன்னும் சொல்வதாக இருந்தால்,
இவர்கள் தலித் அரசியல்ங்கிற பேரில் சொல்லி பேச வந்துட்டு இந்த இளையராஜாவை அதற்குள் கொண்டு வந்து நிறுத்துவதும், வடநாட்டு ஊடகங்கள் ஒரு தலித் அப்படின்னு இளையராஜாவை, அதாவது நல்லா கவனிச்சுக்கங்க, இளையராஜாவே நம்ம இளையராஜான்னு தான் பேர் போடுறோம், எல்லாமே பண்ணுறோம். அவர் பாஜகவை ஆதரித்து, அதுவும் குறிப்பாக மோடியை ஆதரித்து அடுத்த அம்பேத்கரின் பேரனே அப்படின்னு சொல்லி போற்றி புகழ்ந்த போது வடநாட்டு ஊடகங்கள் எல்லாம் அது டைட்டிலில் ஒரு தலித் அப்படிங்கிற அடையாள டைட்டில் தான் போட்டுச்சு. இது வரைக்கும் இப்போ கூட இளையராஜாவை தலித்துங்கிற உணர்வோடு நாம் பார்ப்பதில்லை. எந்த ஒரு பாடல் கேட்டவனும் அப்படி பார்த்ததில்லை. அவருடைய பிஹேவியரும் கூட தன்னை ஒரு ஆளுமை மிக்க நபராகத்தான் காட்டிக்கொண்டார். இந்த சமூகத்தில் தனது ஆளுமை நிறுவி இருந்தார். ஒரு ராஜாவாகத்தான் இருந்தார், இப்போதும் இருக்கிறார். எங்க பிரச்சனை அப்படின்னா, அந்த ராஜா ஒரு மோசமான ஒரு சர்வாதிகாரியின் காலடியில் போய் மண்டியிடுகிறார். தனது மொத்த திறமையும் கொண்டு போய் அங்கே அடகு வைக்கிறார். இதை கேட்கும்போதுதான் நமக்கு பொங்கி எழுகிறது. இந்த நாட்டையே சீரழித்து ஒரே ஆணையின் கீழ் இந்த மக்களை பணமிழப்பு செய்யக்கூடிய, ஒரே ஆணையின் கீழ் இந்த மக்களை நாட்டுக்குள்ளேயே அங்குமிங்குமாக அலைய விடுகிற கொரோனா முழுவடைப்பை கொடுத்து ஒரு கொடுங்கோலனுக்கு காலடியில் தனது கலை எல்லாவற்றையும் அடகு வைத்து விட்டு, அவர் அடகு வச்சா கூட பரவாயில்ல, அவர் அம்பேத்கரையும் சேர்த்து அடகு வைக்கிறார், இழிவுபடுத்துறாரு. இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது நல்லா கவனிங்க. செங்கோலை ஒரு கொடுங்கோலன் கையில் கொண்டு போய் செங்கோலை கொடுத்தவர்கள் தலித்துகள் அல்ல, அவர்கள் உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள் தான், மடங்களை சேர்ந்த மடாதிபதிகள். அவர்களையும் இதே அளவிற்கு விமர்சிக்கத்தானே செய்தோம். அவர்கள்லாம் புனிதமானவர்கள், இந்து மதத்தின் தலைவர்கள்னு அவரை போற்றி புகழவில்லை. இதே பொது சமூகம் இந்த மனோநிலையிலிருந்து அவரை திட்டி அவர்களை விமர்சிக்கத்தான் செய்தது. இவர் இன்னும் கூடுதலாக ஊரறிந்த நபராக இருக்கிறார். இன்னும் சொல்வதா இருந்தால் பாதிக்கப்பட்ட சமூகம்னு கீழே இருந்து மேலே வந்திருக்கிறாரு. அப்போ கீழே இருக்கிற மக்களின் பிரதிநிதியாக இல்லாமல் மேல இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறாருங்கிறதுல தான் அவருக்கு விமர்சனம் வருகிறதே தவிர, அவருடைய ராஜா ராஜா பாடலில் இருந்தோ எதுலேயுமோ நமக்கு குறையில்லை. அதை நாம் இன்னும் ஆழமாகத்தான் ரசிக்கிறோம். புத்தம்புது காலையை கேட்காத காலை பொழுதுகள் பல பேருக்கு இருக்காது. சரியா? அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியெல்லாம் ரசித்து கொண்டிருக்கிற நபர்களை இழிவுபடுத்துகிற விதத்தில் இளையராஜா நடந்து கொள்கிறார். பொது சமூகத்தின் உளவியலுக்கு மாறாக பாஜகவை ஆதரிக்கிறார். இந்த இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் அவரை தலித்துன்னு அடையாளப்படுத்தி அந்த விக்டிம் கார்டை கொண்டு போய் வைக்கிறீங்க. குஷ்பு தன்னை ஒரு பெண் என்று சொல்லிக்கொண்டு ஒரு விக்டிம் கார்டு மூலமாக பாஜகவுக்கு உதவி செய்வது போல இவர் பாஜகவுக்கு உதவி செய்கிறார் அல்ல தலித்துன்னு. அது அவர் சொல்றாரு இல்ல, அதை அடுத்தவர்கள் அடிக்கடி சொல்றாங்க. நீங்க பாஜக சங்கிகள் ரொம்ப கவனமா அந்த விஷயத்த சொல்றாங்க. நீலம் பண்பாட்டு மையத்துக்குள்ளே சில பேர் ஆதரிக்கிறாங்களா இந்த மாதிரி செயல்பாடுகள் பண்றவங்க எல்லாம்? இதை நீலம் பண்பாட்டு மையத்துக்குள்ள இருக்கிறவங்க, நீலம் பண்பாட்டு மையத்துக்குள்ள இருக்கிறவங்க மட்டுமில்ல, தலித்துகள் அப்படிங்கிற உணர்ச்சியோடு அதை ஆதரிப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இது சரியா தப்பான்னு கூட புரிந்து கொள்ளாதவர் இருக்கிறார்கள். இப்போ நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, இங்கே தமிழ்நாடு என்பது பார்ப்பனர் அல்லாதார் அரசியல். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப பிரதானமான அரசியல். இப்போ இதை எதிர் வார்த்தையாக ஆரியர் அல்லது பார்ப்பனர் அல்லது திராவிடர் அப்படிங்கிற வார்த்தை வைக்கிறாங்க. எதிர் தரப்ப திராவிடர். இப்போ திராவிடருங்கிறது சமஸ்கிருதமா தமிழா தெலுங்கா இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இப்போதான் ஏமாற்றிக்கிட்டு உட்காந்து விவாதம் பண்ணுறது வேறு. பொதுத்தளத்தில் அது என்னவாக என்ன டூலாக செயல்படுது. நீங்கள் சர்க்கரைன்னு சொன்னாலும் சரி, அதை சுகர்னு சொன்னாலும் சரி, அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறதுல எதில் போட்டுட்டு எப்படி குடிக்கிறீங்கிறதா விஷயம். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் இதுதான்னு சொல்லி பேரை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வெள்ளைக்காரன் நாங்கள் சுகர் தான் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க வேண்டியதில்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து டீ குடிக்கணும், எதை போடுறது அதான் கேள்வி. சரிங்களா? அதே மாதிரி இந்த பார்ப்பனியத்தை அடித்து நொறுக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பார்ப்பனர் அல்லாதாருங்கிற கூட்டத்தோடு நாம் ஒன்றிணைய வேண்டும். அப்படி சரியாக ஒன்றிணைந்தார்கள். நீதி கட்சி காலத்திலிருந்து இன்னைக்கு திமுக வரையிலும்
இது ஏதோ வெறும் கட்சி அரசியல் மட்டுமல்ல, உணர்வு ரீதியான ஒரு பேர் அலை இருக்குது. அது எப்படி தலித்துகளிலேயுமே நீங்கள் தலித்துங்கிற வார்த்தையை ஒற்றையாக சொல்கிறீங்க, அதை ஆராசா அழகாக சொல்கிறார். பார்ப்பனியம் என்பது ஒரு பள்ளர் பறையர் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்தினால் அங்கே பார்ப்பனியம் வந்துவிடுகிறது. ஒரு பறையர் அருந்ததியர் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்தினால் அங்கே பார்ப்பனியம் வந்துவிடுகிறது. ஆதிக்கம்தான். அப்போ பள்ளர் மேலே நாடார் செலுத்தினாரும் சரி, நாடார் மேலே வெள்ளாளர் செலுத்தினாரும் சரி, வெள்ளாளர் மேலே பார்ப்பனர் செலுத்தினாரும் சரி, அதே பார்ப்பனர்களுக்குள் சமத்துவத்தை பேசுகிற டி.எம். கிருஷ்ணா மீது இதர பார்ப்பன சங்கிகள் செலுத்தினாலும் சரி, அதுதான் பார்ப்பனியம். இப்போ இந்த ஐராரிக்கியை அவர் தாராசா தெளிவாக விளக்குகிறார். அவர் எந்த இடத்துல இருந்து விளக்குகிறார்? அவர் தன்னை ஒரு திராவிடன் அப்படிங்கிற அடையாளத்திலிருந்து பேசுகிறாரு. அதனால தான் அவரை எங்கேயுமே நீங்கள் வடநாட்டு ஊடகங்கள் தலித் அப்படிங்கிற டைட்டிலோடு தான் ராஜாவை போடும். அவர் ஏதாவது ஒன்று பேசிட்டாருன்னா எங்கேயாவது தமிழ் ஊடகங்கள் தலித்துங்கிற வார்த்தை போடுதா? இல்லை. ஏன்னா திமுக துணை பொதுச் செயலாளர். அப்போ இது அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கும். ஸோ ஒரு அரசியலை நாம் சரியா புரிஞ்சுக்கணும். 97 பேர் மொத்தமாக நிற்கணும்னா அதுல கீழே இருக்கக்கூடிய 4 பேர் மட்டும் நாங்கள் தனியாக பிரிந்து நிற்போம் என்றால் இது ஒரு திட்டமிட்ட சதி. பிரிஞ்சிட்டு போனோம்னா போறது விஷயம் அல்ல, உங்களுக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை. மொத்தத்தில் யார் நம்மை 3% இருந்து அடக்கி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அது வெற்றி. ஸோ தலித்தியம்ங்கிறத நாம் என்னவா புரிஞ்சுக்கணும்னா ஒரு பாலி கிளினிக்கில் ஒரு செக்மெண்ட் மாதிரி புரிஞ்சுக்கணும். மூட்டு அறுவை சிகிச்சைக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பார், அது ஒரு தனி செக்மெண்ட். பட் அது ஒரு பாலி கிளினிக், அதுக்குள்ளே ஒத்து போகணும். நீங்கள் அதில் காலை அறுவை சிகிச்சை பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு இன்னொரு டாக்டர் வருவார், அவர் வேறு டிபார்ட்மெண்ட் தான். நான் மூட்டு அறுவை சிகிச்சைக்காரன் அனஸ்தீசியாக்காரனை உள்ளே விடமாட்டேன்னு சொல்ல முடியாது. கால் அறுவை சிகிச்சை பண்ணும்போது சுகர் பிரச்சனை இருந்தால் அதற்கு வேறொரு டாக்டரை தான் பார்க்கணும். நீங்கள் அவர் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பாலிகிளினிக் மாதிரி இருக்கிறதுல நாம் தலித்தியத்தை ஒரு பகுதியாக வைத்து கொள்ளலாம். அதில் ஓபிசிகளுக்கு இடம் இருக்கிறது, எஸ்சிஎஸ்டிகளுக்கு எல்லாத்துக்கும் இடம் இருக்குது, ஏன் பெண்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எல்லோருக்கும் இடம் இருக்குது. முற்போக்கை ஏற்றுக்கொள்கிற பார்ப்பனர்களுக்கும் கூட இடம் இருக்கிறது. ஆதிக்கத்துக்கு எதிராக செயல்படுகிற பார்ப்பனர்களும் கூட திராவிடர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ராகுல் காந்தி கூட ஒரு பார்ப்பனர், அவர் தன்னை கவுல் பிராமணன் என்று சொல்லி கொண்டார் அப்படின்னு பாண்டே சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எல்லா பார்ப்பனர்களும் நீங்கள் ராகுல் காந்தியை தானே ஆதரிக்கணும், ஏன் நீங்கள் மோடிங்கிற ஒரு ஓபிசியை சேர்ந்தவரை ஆதரிக்கிறீர் கூடாது இல்லையா? அப்போது பார்ப்பனியம்ங்கிற தேரை ஓட்டி செல்வதற்கு, ரதத்தை இழுத்து செல்வதற்கு ஒரு பார்த்த சாரதியாக எனக்கு மோடி தான் வேலை செய்வார், ராகுல் எங்களுக்கு தகுதியற்றவர், அவர்கள் சூத்திரர்களின் அல்லது பார்ப்பனர் அல்லாத மக்களின் திராவிடர்களின் தேரை ஓட்டி செல்வதற்கு வந்து நிற்கிறார், அவரை அழித்தாக வேண்டும் அப்படின்னு தான் நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த அரசியலை இப்படி பார்க்கணும். ராகுல் காந்தியை பாண்டே பார்ப்பனர்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் ராகுல் காந்தியை பார்ப்பனர்னு சொல்லணுமா? அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை சரியாக இனங்காணணும். நாங்கள் எங்களுக்கு தனி பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதாவது அதையே பிரதானமானதாக சமூகத்துக்கானதாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆதவன் தீட்சண்யா தன்னுடைய பேச்சின் இறுதியில் அந்த பேச்சிலேயே சொல்கிறாரு. இது பொறுக்காமல் அந்த அம்மா கிளம்பி போகிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் சிக்கல். நாம் இதை சரியாக புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது 3% இருந்து கொண்டு 97% ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கூட்டம் நம்மையே ஸ்பிளிட் பண்ணுவதற்கான, பிரிப்பதற்கான ஒரு திட்டமாக வகுத்து கொண்டு இதை செயல்படுகிறது. இதில் சிலர் பலியாகி இருக்கலாம், அல்லது சிலர் விரும்பியே கூட அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசீலிக்க வேண்டியதும் இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவர்களை மாற்றி அமைக்க வேண்டிய கடமையும் கூட நமக்கு இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ இளையராஜாவை விமர்சிப்பது என்பது அதிலிருந்து இருக்கிறது. இந்த விஷயத்தை எல்லாம் ஆதவன் தீட்சண்யா இவ்வளவு மூர்க்கமாலாம் அவர் பேசலை. அவர் ரொம்ப ஜனநாயகத்தன்மையோடு முழு பேச்சையும்
அந்த அவர் கொடுக்கப்பட்ட தலைப்புக்குட்பட்டு தான் பேசினார். நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் தான் பேசினார். இறுதியில் தான் அதுவும் யாரும் வலிக்காத அளவிற்கு தான் அந்த விஷயத்தை எடுத்து சொன்னார். அப்போதும் கூட ஷாலின் மரியா லாரன்ஸ் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அவருடைய பேச்சு முழுவதுமாக கூட நீலத்தில் பதிவு செய்யப்படவில்லை. முழுவதுமாக நீலம் பண்பாட்டு மையத்தின் அந்த இணையதளத்தில் யூடியூப் தளத்தில் போடலை அப்படிங்கிறது ஒரு விஷயம். சார், இறுதியாக ஒரு கேள்வி. ரஞ்சித் அவர் இருக்கார்ல, அவருக்கு இந்த விவகாரத்தில் என்ன பார்வை இருக்குது? ஆதவன் தீட்சின்யா இதை சொல்லும்போது கடைசியாக சொல்லி முடிக்கும்போது சொல்கிறாரு, அவர் பி சீனிவாசராவ் அவரெல்லாம் பற்றி சொல்கிறாரு. தான் பிறப்பால் ஒரு பார்ப்பனராக இருந்தாலும் கூட தஞ்சை மாவட்டத்தில் சாணிப்பால் சவுக்கடிக்கு எதிராக போராடியவர். அப்புறம் இன்னொரு நபரை கவுண்டர் ஒருத்தர், அவர் தலித் மக்களுக்காக போராடியதால் அவர் தூக்கிலிடப்பட்டார், அவருடைய ஆண்குறியை வெட்டி வாயிலே சொருகினார்கள் என்றெல்லாம் அந்த தகவல்களை எல்லாம் சொல்கிறாரு. ஸோ இப்படி ஒரு இன்க்ளூசிவான ஒரு ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். மக்கள் எல்லோருக்குமான பிரச்சனையிலிருந்து நாம் செயல்படணும். தலித்துன்னு ஒரு தனி ஐசோலேட்டடாக தனியாக போயிடக்கூடாதுங்கிற விதத்தில் அவர் பேசுகிறார். பேசிட்டு இந்த நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை, இது முழுக்க முழுக்க ரஞ்சித் என்கிற ஒரு தனிநபரின் பணத்தில் அவருடைய ஆர்வத்தில் சமூக அக்கறையில் இந்த நிகழ்வு நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு காணொளி வருகிறது. ரஞ்சித் அதில் பேசியிருக்கிறாரு. ரஞ்சித் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, எங்களை நீல சங்கி அப்படின்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விமர்சனங்கள் கீழே இன்னைக்கு ட்விட்டர் அப்படிங்கிறது மனதில் தோன்றியதை டபார்னு விமர்சனமாக வீசி விடுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர் எவ்வளவோ முற்போக்கான அதாவது டெக்னிக்கலாகவும் ரொம்ப சவுண்டாக பெரிய அதாவது ரொம்ப அருமையான கதைகளை அந்த கதைகளை ப்ரெசன்ட் பண்ணுவதிலும் சரி ஒரு அற்புதமான கலைஞராக நமக்கு காலம் தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடை. நாம் எப்படி இளையராஜாவை இழக்க விரும்பாத ஒரு மனோநிலையில் இருந்து தான் இளையராஜாவின் அந்த பக்கம் போன அந்த சாய்வை நாம் ஒரு வருத்தத்தோடு தான் விமர்சிக்கிறோம். ஆனால் இளையராஜா கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. அவர் மறுபடியும் இங்கே வருவார், இந்த பக்கம்லாம் அவர் நிற்பாருன்னு நாம் நம்புவதற்கில்லை. ஆனால் ரஞ்சித்தை பொறுத்தவரையிலும் அப்படி இல்லை. அவர் திராவிடர்களாக ஒன்றுபடுவோம் அப்படின்னு சொல்லி 2019 ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்போது ஒரு நேரம் அப்படி பேசுகிறாரு, இன்னொரு நேரம் பேசும்போது கொஞ்சம் மாற்றி பேசுகிறார். ஸோ ஒரு குழப்பம் இருக்குது. அல்லது அவர் இந்த தலித்திய அரசியல் என்பது தனித்தது அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம், யோசிக்கலாம். பட் அது தனித்தது கிடையாது. ஒருவேளை தனித்ததாக நீங்கள் நினைத்தால் ஐசோலேட்டட் தனித்து தான் போவீர்கள். அதாவது படம் பார்க்கிற உங்களுக்கு படமே ஓடணுன்னா கூட 90% 91% முற்போக்காளர்களும் உங்களை அங்கீகரிக்கிற நபர்களும் தான் படத்துக்கு வரணும். இன்றைக்கும் கூட நீங்கள் வலதுசாரி கூட்டம் என்பது உங்களை முழுவதுமாக புறக்கணித்து தான் வச்சுருக்குது. நீங்கள் இன்றைக்கி திராவிடத்தையோ அல்லது திராவிட ஆதரவாளர்களையோ என்னதான் திட்டினாலும் நீல சங்கின்னு கீழேயே உங்களை கமெண்ட் போட்டாலும் உங்கள் படம் வந்துச்சுன்னா முதல் ஆளாக பார்க்குறவன் அந்த கீழே இருக்கிறவன் தான். நம்ம ஆள் என்ன அதாவது என்ன சொல்லியிருக்கிறார், நம்ம ஆள் தான் இருந்தாலும் இப்படி தான் பேசுவாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு மன நெருடலோடு, அதாவது ரஞ்சித் மேல் சில குழப்பங்களோடு தான் ரஞ்சித் படங்களை பார்க்க வருகிறார்கள். அதுலேயும் நீங்கள் வைக்கிற குறியீடுகளை எல்லாம் பார்த்து அதே நாளில் உங்களை குறித்து விமர்சனங்களை பெருமிதமாக பேசுபவர்களும் இவர்கள்தான். அப்போது இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. திரௌபதி படம் வருதா போய் உட்கார்ந்து ஊக்குவிச்சு அதுக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு ஹெச் ராஜா வர்றாரு, பல சாதிகள் வருகிறது. ஒரு பக்கம் மலம் கலந்து விட்டார்கள் கோட்டா சாதியினர் அப்படின்னு இழிவுபடுத்துகிற கஸ்தூரி வகையராக்கள் இன்னொரு பக்கம் போய் நின்றுக்கிட்டு மலம் கலப்பதற்கு ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை தீர்ந்துடக்கூடாது, இந்த பார்டர் இன்னும் கெட்டிப்பட வேண்டும். ஆமாம், நீங்கள் ஓபிசிகளுக்கும் எஸ்சி எஸ்டிகளுக்கும் இடையில் இருக்கிற கோட்டை பலப்படுத்தினால் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய கோட்டை வலுவாக வைத்துக்கொள்ள, எங்களுடைய கோட்டையை வலுவாக அமைத்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த பார்டரை திக் பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த இடத்துல தன்னை ரசிப்பவர்கள் வெறும் ரசனை கிடையாது, தன்னுடைய கருத்துக்களை உள்வாங்குபவர்கள் யார்,
தன்னை ஆதரிப்பவர்கள் யார், இதிலிருந்து பார்க்கணும். சரிங்களா? அதனால் வெகு மக்களான திராவிடர்கள் முழுவதுமாக ஏகோபித்த ஆதரவு. ஏன் திராவிடர்கள்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்னா இந்த அரசியலிலும் இந்த கண்ணோட்டத்திலும் உள்ளவர்கள். இல்லைன்னா சங்கிலையும் பார்ப்பனர் அல்லாத நான் சூத்திர சங்கி இருக்க தானே செய்கிறான், சத்சூத்திரன் இருக்க தானே செய்கிறான். சத்சூத்திரன்னா என்ன அர்த்தம்? நல்ல சூத்திரன் அர்த்தம். சூத்திரன்னா என்ன அர்த்தம்? பெரியார் அதான் சொன்னார், சத்சூத்திரன்னா நல்ல அர்த்தம் அப்படின்னு சொன்னார். ஸோ இதையெல்லாம் இப்படிப்பட்ட நல்ல எல்லாம் ஊரில் இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களை ஆதரிப்பவர்கள் திராவிடர்கள். அப்போ நீங்களும் அந்த திராவிட கண்ணோட்டத்துக்குள் இருந்து தான் வளர்ந்து வந்திருக்கிறீர்கள். நீங்களே பேட்டையில் சொல்றீங்க, எங்க தாத்தா காலத்திலிருந்து நாங்கள் திமுக ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு. அப்போ இதுல இருந்து ஒரு படிக்கட்டிலிருந்து 2ஆம் கிளாஸ்ல இருந்து 3ஆம் கிளாஸ் போகணும், 3ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் போகணும், அப்படி வளரணுமே தவிர பிஏ படிச்சுட்டு எம்ஏ படிக்கணுமே தவிர எம்ஏ படித்து பிஹெச்டி முடித்தவர் மறுபடியும் 2ஆம் கிளாஸுக்கு போய் சேரக்கூடாது. ஸோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள் போய் அதையே தன் அடையாளமாக பிடித்து கொண்டு அதிலிருந்து ஒரு பெரிய அரசியலை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னென்றால் எதிரி வலுவானவன். இதை ரஞ்சித் புரிஞ்சுக்கணும். இந்த விவகாரத்தில் ரஞ்சித்தை பொறுத்தவரையிலும் 2 விஷயத்தை நம்ம சொல்லணும். ஒன்று, ஆதவன் தீட்சண்யா பேசினதினுடைய ஒரு பகுதியை, அதாவது இறுதி பகுதியில் ஒரு சில குளறுபடிகள் நடக்குது, அதை கட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. நாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த உரையாடல் சுமூகமாக நடந்தது, அதில் எந்த குளறுபடியும் இல்லைன்னு காட்ட விரும்புகிறார், அதற்காக கட் பண்ணிட்டார். ஏன்னா ஆர்கனைசர் அவர், அங்கே ஒரு குளறுபடி நடந்துச்சுன்னு ஏன் காட்டணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அப்படின்னு நினச்சோம்னா 2வது நாள் பேசும்போது எங்களை நீலசங்கி என்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவது என்பது இந்த அம்மா பேசியதனுடைய சாராம். அதில் இருந்துக்கிட்டு அவரை ஆதரிக்கும் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத கேட்டகரைஸ் அடுத்தவங்க பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், அதிலிருந்து எது சரியானது, இது ஒன்றும் தப்பு கிடையாது. நாம் இதுக்கு முன்னாடி தப்பான ஒரு புள்ளியில் இருந்து அடுத்த இடத்துக்கு நகர்வது ஒன்றும் குற்றமே கிடையாது. அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, இன்க்ளூசிவான ஒரு மாற்றத்துக்கு தயாராகணும். மொத்தமாக நின்று அடித்தா மட்டும்தான் குறைந்தபட்சமாவது இந்த சனாதன மலையை கொஞ்சமாக உடைக்க முடியும். குறையோண்டி தான். நீங்கள் அதை அடித்து உடைச்சிட முடிகிற அளவுக்குலாம் நம்மள்கிட்ட பெரிய வலு இருக்குன்னுலாம் நினைக்கக்கூடாது. ஸோ மொத்த மக்களும் ஒன்று சேர வேண்டும். அதற்கு தனி செக்மெண்ட்டாக பிரிஞ்சு போகிறது ஒரு வாய்ப்பாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.